திமுக ஆட்சியில் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகாரிகள் பணிமாற்றம் செய்யப்படுவது ஏன்? தமிழகத்தில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்து கொண்டே வருகிறது. சமீபத்தில் கூட சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து அதனை வாங்கி அருந்தி 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிருக்கு போராடி இறந்துவிட்டனர். மேலும் தற்போது உள்ள திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளும் அவற்றில் நடக்கும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது என மக்கள் மத்தியில் விமர்சனங்கள் எழுகிறது. இதனைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் தமிழகத்தில் தற்பொழுது நடந்து வரும் ஆட்சி சரியாக அமையவில்லை என்று தொடர்ந்து கருத்துக்களை கூறி வருகின்றனர். மேலும் பல இடங்களில் கொலை மற்றும் கொள்ளை போன்ற சம்பவங்களும் நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் சார்ந்த பல அரசியல்வாதிகள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருவதும் தொடர்கதையாகி வருகிறது. சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை, காங்கிரஸை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரின் கொலை சம்பவம், இதனைத் தொடர்ந்து அதிமுக, பாமக என அடுத்தடுத்த கட்சியில் உள்ளவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருவது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் அனைவருமே வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் என்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இதனைத் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் காவல்துறை இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து அமைதியாக இருப்பதாகவும் மக்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர். மேலும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில்தான் சட்ட ஒழுங்கு அதிகாரத்தை வைத்திருப்பதாகவும் அவரின் அதிகாரத்திற்கு கீழ்தான் இவை அனைத்துமே கட்டுப்படுத்தப்படுகிறது, இருந்தாலும் எப்படி சட்ட ஒழுங்கு இப்படியெல்லாம் சீர்கெட்டுள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைத்தனர். மேலும் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கும் அனைத்து எதிர்க்கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டும் வருகின்றனர். இந்த வகையில் சாட்டை துரைமுருகன், சவுக்கு சங்கர் போன்ற திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் அனைவரும் அதிரடியாக கைது செய்ததும் நிகழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து எந்த ஒரு அதிரடி முடிவுகளையும் அரசாங்கம் எடுக்காமல் தொடர்ந்து டிஎஸ்பிகளையும் கலெக்டர்களையும் இடமாற்றம் செய்வதை குறிப்பாக செய்து வருகிறது. சமீபத்தில் கூட 50க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்தனர். மேலும் DGP உட்பட பலரையும் இடமாற்றம் செய்தனர். இந்த நிலையில் தற்பொழுது 9 போலீஸ் அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் துணை கண்காணிப்பாளர் பிரீத்தி தற்பொழுது ராஜபாளையம் துணை காவல் கண்காணிப்பாளராகவும், தாம்பரம் காவல் ஆணையராக CVCID துணை கண்காணிப்பாளர் இளஞ்செழியன் தற்பொழுது மங்களம் சட்ட ஒழுங்கு உதவி ஆணையர் என்று தொடர்ந்து 9 போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இப்படி மக்கள் ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதா, என்ன செய்கிறார் முதல்வர் என கேள்வி கேட்க எதுவும் தெரியாதது போல் திடீரென்று இது போன்ற அறிவிப்புகளை திமுக அரசு வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு இடமாற்றம் செய்தால் கொலைகள் எல்லாம் தடுக்கப்படுமா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது. மேலும் இப்படியே குற்றங்கள் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலில் திமுகவிற்கு நெருக்கடியை கொடுக்கும். அதன் காரணமாகவே இப்பொழுதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைமை முடிவெடு இந்த அதிகாரிகள் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது.